இதுதான் ப்ரெஷர் புட் சேஞ்சரு. இது எப்படி ப்ரெஷர் புட்டை சேஞ்ச் பண்ணலாம், எப்படியெல்லாம் அந்த ப்ரெஷர் புட்டு சேஞ்ச் பண்ணுது, இது எவ்வளோ ஈஸியாக இந்த வேலை நடக்குதுன்றதை நம்ம இதை வச்சு பார்க்க போகிறோம். ப்ரெஷர் புட் எப்படி சேஞ்ச் பண்ணுறதுன்னா, இது வந்து நம்ம எப்போ பார்த்தாலும் ப்ரெஷர் புட் சேஞ்ச் பண்ணணும். இப்போ சிங்கிள் டென்ஷன் சேஞ்ச் பண்ணணும், இல்லை கேதரிங் பண்ணுறது சேஞ்ச் பண்ணணும், இல்லை வேறு ஏதாவது பைப்பிங் அடிக்க சேஞ்ச் பண்ணால் அடிக்கடி நம்ம ப்ரெஷர் புட்டை நெட்டு போல்டை வச்சு திருப்பிகிட்டே இருக்கணும். ஸோ இதில் அப்படி இல்லாமல் இதை ஒரு முறை ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்னா இது நம்ம அப்படியே டைரெக்டாக மாட்டிக்கலாம். அந்த மாதிரி மெத்தடில் தான் இது இருக்குது. வாங்க அது எப்படி மாட்டுறதுன்ற மாட்டி காட்டுறேன். உங்கள் கோபிராஜன். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு இதுக்கு முன்னாடி நிறைய ப்ரெஷர் புட் காட்டியிருப்பேன். இப்போது ஒரு 2-3 புதுசாக ப்ரெஷர் புட் வந்துருக்குது. ஒரு சில 2-3 அப்டேட் இருக்குது. அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த அப்டேட்டுன்ற வார்த்தையை இப்போ இந்த மொபைலு இந்த இது கம்ப்யூட்டர்லாம் வந்து பற்றி அடிக்கடி கேட்போம். நம்ம அப்படின்னா என்ன அப்கிரேட் ஆகுது அப்படின்னா, அப்கிரேட்னு என்ன ஆகுது, புதுசாக ஒரு விஷயம் வந்து நமக்கு வருது, ஒரு புது விஷயத்தை கற்றுக்குறோம் அப்படின்றது தான். இப்போ நம்ம என்ன புது விஷயத்தை கற்றுக்க போகிறோம், என்ன புதுசாக என்ன நம்ம பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த இந்த ப்ரெஷர் புட்டவை இந்த ஒரு ஸ்க்ரூ வச்சு எப்போ பார்த்தாலும் நோண்டிக்கிட்டே இருப்போம். நம்ம எதுக்குன்னாக்கா, இந்த ப்ரெஷர் புட்டை எடுத்துகிட்டு நம்ம ஜிப்புக்கு போட வேண்டியது, ப்ரெஷர் புட் போடுறதுக்கு, நம்ம பைப்பிங் அடிக்கிறதுக்கு, சிங்கிள் டென்ஷன், டபுள் டென்ஷன் இந்த மாதிரி மாற்றிக்கிட்டே இருப்போம். ஸோ இப்போ என்ன ஆகுதுன்னா, அந்த நெட்டு திருப்பி திருப்பி பெருசாகிடுது, இந்த ஹோலும் பெருசாகிடுது. அதனால இப்போ அப்படி இல்லாமல் ஈஸியாக கழட்டி மாட்டுறதுக்கு, நம்ம வேலையை ஈஸியாக அப்கிரேட் பண்ணுறதுக்காக தான் இது இந்த மாதிரி ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. இதை தான் நான் இப்போ உங்களுக்கு இந்த வீடியோவில் காட்டுறேன். இப்போ இது எப்படி ஃபிட் பண்ணி எப்படி ஈஸின்றது நம்ம பார்க்கலாம் வாங்க வீடியோவில். இந்த நெட்டு தேவையில்லை. இதோட வேலை முடிஞ்சிடுச்சு. இப்போ நம்ம அப்டேட் ஆகிடுவோம். இப்போ இதுதான் அந்த மாதிரி வந்திருக்குது. இப்போ நம்ம இதை கழட்டிக்குவோம். கழட்டி இப்போ இது மாதிரி நீட்டாக கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம இது என்ன பண்ணுறோம்னா, சேம் எந்த சைடில் இதுக்கு முன்னாடி கழட்டினமோ இப்படி இருந்தது இல்லைங்களா, அதே சைடில் அதை போட்டுக்குவோம். போட்டுட்டு பாருங்கள், இதுதான் ஃபஸ்ட்டு. இது வந்து இந்த சைடு வந்து இப்படி இருக்கணும். அதுக்கடுத்து ஒரு ஸ்ப்ரிங்கு கொடுத்துருக்காங்க. அந்த ஸ்ப்ரிங்கை இதுக்குள்ள நம்ம போட்டிருக்கோம். கடைசியாக வந்து இது வந்து வெளியே இருக்கணும். இது வந்து உள்பக்கம் போகணும். ஏன்னா உள்பக்கம் தான் ஸ்ப்ரிங்கு போகுது. இப்போ பாருங்கள், இந்த ஸ்ப்ரிங் இதுக்குள்ளே போகணும். அதனால வந்து இது பக்கம் போடுறோம். போட்டாச்சு. இப்போ இந்த ஒரு நெட்டு கழட்டிட்டோம். இந்த நெட்டை கழட்டிட்டு நம்ம அதுக்கு பதில் இதை போட்டிருக்கோம். இப்போ அது எப்படி ஒர்க் பண்ணுதுன்றதை பார்ப்போம். பாருங்கள், இப்போ நார்மல் டென்ஷன் தான் ஒன்று. இதை பாருங்கள், நம்ம இந்த இடத்துல நம்ம பிடிச்சிட்டு இப்படி ப்ரெஷர் பண்ணணும். ப்ரெஷ் பண்ணோம்னா இந்த நெட்டு நம்ம வெளியே வருது. அவ்வளோதாங்க. நம்ம இது கொஞ்சம் லூஸாக இருக்குன்னா அந்த நெட்டு நம்ம கொஞ்சம் டைட் பண்ணிக்கிட்டோம்னா சரியாக போயிடும். இப்போ பாருங்கள், அவ்வளோதான் உட்காந்துருச்சு. இப்போ நம்ம இந்த ப்ரெஷர் புட் நமக்கு தேவையில்லை, நம்ம இதை கேட்டணும் அப்படின்னா ஒன்றுமே இல்லை. நம்ம இந்த ஸ்க்ரூவை எடுத்துகிட்டு உழைப்பிக்கிட்டு இருக்க வேண்டியது, கஷ்டப்பட வேண்டியது ஒன்றுமே இல்லை. அவ்வளோதான். பாருங்கள், வந்துடுச்சு. இப்போ நம்ம சிங்கிள் ப்ரெஷர் புட் இருக்கு பாருங்கள். இது நம்ம சிங்கிள் இல்லை, இது வந்து எலாஸ்டிக்னு சொல்லுவோம். இதுக்கு முன்னாடி வீடியோவில் காட்டியிருக்கேன். சும்மா அதை நான் ஃபிட் பண்ணி காட்டுறேன் சாம்பிளுக்காக. பாருங்க, அது ஒரு சின்ன ஹோல், அது சின்னது, ரொம்ப சின்னது. அது அதுக்குள்ள கூட கரெக்டா உட்காந்துருச்சு. இப்படி இந்த பக்கம் அந்த பக்கம் உட்காராம கரெக்டா உட்காருது. நம்ம அப்படி உட்காரலன்னா இந்த நெட்ல தான் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணணும், லூஸ் டைட் பண்ணிக்கணும். வேற ஒண்ணுமே இல்லை. நமக்கு ரொம்ப ஈஸியான வேலை. அடிக்கடி கழட்டி மாட்டுறது, ஸ்க்ரூ டிரைவர் தேடுறது, இந்த வேலையெல்லாம் இல்லை. இப்படி ப்ரெஸ் பண்றோம், இப்படி கழட்டி எடுத்துடுறோம். கரெக்டாக உட்காந்துருச்சுங்களா? இவ்வளோதான். இதை நம்ம அடிக்கடிக்கு இப்படி மாற்றிக்கலாம், ஈஸியாக மாற்றிக்கலாம். அதுக்கடுத்து தான் நம்ம வந்து நம்ம வேலையை ஈஸி ஆக்கிறதுக்கு இன்னொரு டென்ஷன் வந்திருக்கு. அந்த டென்ஷனை பற்றி பார்ப்போம். இதுதான் அது.
இது என்ன நம்ம வேலையை ஈஸியா ஆக்கும்ன்றத இப்ப நம்ம போட்டு இதுல பார்ப்போம் வாங்க. இது பாருங்க. இந்த பக்கம் ஒரு ஹோல் குடுத்துருக்காங்க. இந்த பக்கம் ஒரு ஹோல் குடுத்துருக்காங்க. சென்டர்ல குடுத்துருக்காங்க. இது நார்மல் டபுள் டென்ஷன் மாரி இருக்குது. இந்த பக்கம் வரும்போது நமக்கு சிங்கிள் டென்ஷனா மாறுது. இந்த பக்கம் வரும்போது ரைட், லெஃப்ட் 2மே இருக்கிற மாரி இருக்குது இல்லைங்களா? இதுதான் இதுல ஸ்பெஷலு. ஒரே டென்ஷனு 3 இன் 1, 4 இன் 1, 5 இன் 1. அதாவது ஒரு பிரஷர் புட்ல நம்ம 4, 5 விதமான வேலைய ஒரே வாட்டி ஈஸியா செய்ற மாரி ஒரு பிரஷர் புட் குடுத்துருக்காங்க. நீங்க வந்து பைப்பிங் அடிக்கலாம். அதுக்கடுத்து நீங்க வந்து இதுல ஜிப் அட்டாச் பண்ணிக்கலாம். எல்லாத்துக்குமே ஒரு ஈஸியான ஒரு இதுவா கண்டுபிடிச்சிருக்காங்க. நம்ம 2 இன் 1, 3 இன் 1 சொல்லுவோம் இல்லைங்களா? அந்த மாரி இது ஒரு 4, 5 விஷயத்துக்கு ஒண்ணா தேவைப்படுது. அது மல்டி. இப்ப இதுக்கு பத்தி நம்ம ஆல் இன் ஒன்னு சொல்லிடலாம் இதுல. ஆல் இன் ஒன்னா எல்லாமே எல்லா விதமாவும் செஞ்சுக்கலாம். பாருங்க பைப்பிங்கு நீட்டா வந்திருக்குது. உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல. ஏன்னா கலர் வந்து கம்மியா இருக்குது. நான் இன்னொரு துணியில கூட அடிச்சு காட்டுறேன். இப்ப இது ஒன் சைடு நம்ம அடிச்சுட்டோம். அடுத்த சைடு அடிச்சு பார்ப்போம். நீடில மேலுக்கு எடுத்துடணும். நம்ம இத எதுவும் பண்ணக்கூடாது. இது மட்டும் தான் அங்க பாருங்க. ஒரு ஸ்க்ரூ குடுத்துருக்காங்க பாருங்க. ஒரு ஸ்க்ரூ குடுத்துருக்காங்க. இத நம்ம லூஸ் பண்ணிக்கணும். லூஸ் பண்ணிட்டு, இப்போ நமக்கு எப்படி தேவையோ அந்த பக்கத்துக்கு நம்ம நவுத்திக்கணும். நவுத்திட்டு டைட் ஆயிடுச்சு. இப்ப பாருங்க. இந்த சைடு வந்துடுச்சு. ஸோ நமக்கு வேற ஒரு பக்கம் வந்த பைப்பிங் வந்து இப்ப அடுத்த பக்கத்துக்கு வந்துச்சு. இப்ப நம்ம அந்த டென்ஷன் எந்த பக்கம் தேவைப்படுதோ நம்ம அந்த பக்கம் வச்சு அடிச்சுக்கலாம். உண்மையிலேயே இது ரொம்ப அருமையான டென்ஷனா இருக்குது. நம்ம சிங்கிள் டென்ஷன் போட்டா கூட இவ்வளோ கிளியர் பைப்பிங் வருமான்னு தெரியல எனக்கு. இதுல பாருங்க இவ்வளோ ஸ்பீடா அடிச்சா கூட நமக்கு பைப்பிங் கரெக்டா ஒரே லெவல்ல உட்காருது. அதுக்கடுத்து நமக்கு இப்போ நார்மல் டென்ஷன் வேணும் நமக்கு அப்படின்னா, நம்ம மறுபடியும் ஊசிய கொஞ்சம் மேலுக்கு எடுத்துட்டு இத நம்ம எங்க வேணும் கரெக்ட்டா அந்த ஹோலு ஊசி வந்து கரெக்ட்டா அது உள்ள போற மாரி கரெக்ட்டா வச்சுட்டு டைட் பண்ணிட்டோம்னா, நமக்கு நார்மல் ஆயிடுது. இப்ப நம்ம நார்மலா டிச்சிங் பண்ற மாரி இப்ப நம்ம பாருங்க. இது நார்மல் டிச்சிங் பண்றதுக்கு நமக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இதுலயே நம்ம இந்த சைடுல இந்த சைடு வரும்போது 2 பக்கமும் ஜிப் அட்டாச் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். ஜிப் கூட அட்டாச் பண்ணிக்கலாம். நாமளா தச்சுக்கலாம். பைப்பிங் அடிச்சுக்கலாம். எல்லாத்துக்குமே ஒண்ணு. இது ஆல் இன் ஒன்னு. இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குது. உங்களுக்கும் தேவைன்னா வாங்கி நீங்களும் இது மாரி வாங்கி யூஸ் பண்ணி பயன்பெறுங்க. இது நம்ம பாருங்க இந்த ஊசிய நம்ம இப்படி எடுத்துட்டோம்னா, நமக்கு எந்த பக்கம் வேணுமோ அந்த பக்கம் போய் நவுத்திக்கலாம். இவ்வளோதான். இப்போ நம்ப இத கட்டிடுவோம். அதுக்கடுத்து வந்துருக்கிறது வேற என்ன இருக்கு பார்ப்போமா? பார்ப்போம். அதுக்கடுத்து புதுசா இது கொண்டு வந்திருக்கேன் நானு. இத பாருங்க. இதெல்லாம் உங்களுக்கு இப்ப காட்டியாச்சு. இந்த 2 டென்ஷன் தான் நான் உங்களுக்கு புதுசா கொண்டு வந்திருக்கிறேன் காட்டுறதுக்காக. நெறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். தெரியாதவங்க இத பார்த்து தெரிஞ்சுக்கங்க. இது வந்து நம்ப கேதரிங் போடுவோம் இல்லைங்களா? அதாவது நம்ம ஃப்ரில்ஸு அந்த ஃப்ரில் போடுறதுக்கான ஒரு டென்ஷன் இது. இது கொஞ்சம் பெருசு பெருசா வரணும்னா அதுக்கு, இது மாரி சின்ன சின்னதா வரணும்னா அதுக்கு. அந்த கேப் தான் வந்து பாருங்க இது கேப் வச்சிருப்பாங்க. இது கொஞ்சம் மெலிசா வச்சிருக்காங்க. இது கொஞ்சம் பெருசா வச்சிருக்காங்க அதுதான். இது 2ம் ஒரே டென்ஷன் தான். ஒரே மெத்தட் தான் இது. என்னன்னா ஒண்ணொண்ணு ஒரு ஒரு மாரியான கேதரிங்க குடுக்கும். அவ்வளோதான் டிஃபரன்ஸு. சரி வாங்க இத ஒண்ணு ஃபிட் பண்ணி பார்ப்போம் எப்படி பண்றதுன்ட்டு.
இந்த மாதிரி லைட்டா உங்களுக்கு கேதரிங் போடணும். நம்ம கிராக் தைக்கும் போது இல்லை எலாஸ்டிக் வச்சு தைக்கணும், நமக்கு லைட்டா அப்படியே சுருக்கமா தெரியணும் அப்படின்னா இது மாதிரி நம்ம இந்த டென்ஷனை வச்சு நம்ம ஒரே லெவல்ல மார்க் பண்ணிட்டு நம்ம ஒரே லெவலில் தச்சுன்னு வந்தோம்னா இப்போ அந்த துணி வந்து நமக்கு ஒரே லெவலாக சுருங்கி நம்ம பார்க்கறதுக்கு அந்த கேதரிங் வந்து ரொம்ப அழகாக தெரியும். இது கேதரிங் பண்ணும்போது ரொம்ப ஸ்பீடெல்லாம் பண்ணக்கூடாது, நிதானமாக தான் பண்ணணும். அப்போதான் உனக்கு கேதரிங் வந்து லெவலாக பிடிக்கும் மிஷினு. இந்த மாதிரி கேதரிங் அடிக்கிறதுக்கு உங்களுக்கு இந்த டென்ஷன் யூஸ்